பர்த்டேக்கு சாக்லேட் கேக் தான் சாப்பிட்ணுமா? கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஜூஸியான ஒரு மேங்கோ கேக் ட்ரை பண்ணுங்க. ஒவ்வொரு வாய் வைக்கும் போதும் மேங்கோவோட அந்த நேச்சர் ஃப்ளேவர்ஸும் சூப்பராக இருக்கும். கடையில் வாங்குறத விட நம்ம வீட்டிலேயே பண்ணுற இந்த மேங்கோ கேக் ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு நியூட்ரினோ. நல்ல க்ளீன் பவுலில் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். அதில் வெண்ணிலா எசன்ஸையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பவுடர் பண்ண சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ட்ரை இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கலாம். மைதா, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, உப்பு இது எல்லாத்தையும் சீவ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பாலும் சேர்த்து நம்ம ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ரவுண்டு டின்னில் ஊற்றிட்டு ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணி ப்ரீ ஹீட் பண்ண அவனில் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் ஆயிடுச்சு. இப்போ இது மேலே ஒரு டவல் போட்டு இது கூல் ஆகிறதுக்கு வச்சிடலாம். இப்போ ஸ்பாஞ்சு நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம 3 லேயராக கட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு நமக்கு தேவையான விப்பிங் க்ரீமை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம விப்பிங் க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேக் அசம்பிள் பண்ணலாம். கேக் ட்ரேயில் கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்பாஞ்சு வச்சுக்கலாம். வெளியே விப்பிங் க்ரீம் வச்சு கொஞ்சமாக சுகர் சிரப், மேங்கோ பல்ப் இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே க்யூபாக கட் பண்ண நம்ம மேங்கோ சங்க்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதே ஸ்டெப்பை நம்ம 3 லேயர்ஸ்க்கும் ரிப்பீட் பண்ணிக்கலாம். இப்போ 3 லேயர்ஸும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம க்ரம் கோட் பண்ணி ஃப்ரிட்ஜில் செட் பண்ணுறதுக்கு ஒரு 1 hour வச்சு எடுத்துடலாம். இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்தாச்சு. மேலே நம்ம ஃப்ராஸ்டிங் பண்ணி எடுத்துக்கலாம். சென்டரில் மேங்கோ டிசைன் பண்ணுறதுக்காக மேங்கோவை இந்த மாதிரி கட் பண்ணி ஆல்டர்னேட்டிவில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மேங்கோ கேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹோம்மேடா ஹெல்த்தி ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் பிடிச்ச மாதிரி மில்லட் பிஸ்கெட், ஜாம் பிஸ்கெட்னு 10 டைப்ஸில் பிஸ்கெட் பண்ணிட்டு இருக்கோம். இது 100 கிராம்ல இருந்தே அவைலபிளாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மில்லட் லட்டு 9 டைப்ஸில் பண்ணிட்டு இருக்கோம். இதுவும் எங்ககிட்ட 1/4 கிலோல இருந்தே அவைலபிளாக இருக்கு. மில்லட் ப்ரௌனிஸே எங்ககிட்ட 1/4 கிலோலேருந்தே அவைலபிளாக இருக்குது. அசார்டட் ப்ரௌனிஸ், டபுள் சாக்லேட், ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனிஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க ரோஸ் மில்க் டீ கேக், மினி சாக்கோ சிப் குக்கீஸ், மினி குக்கி டீன்லாம் கூட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கும் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.